வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்கள் பிரபின் கன்னியாகுமரியில இருந்து பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு சொன்னால், டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கான ரிசல்ட் எப்போது வரும்னு சொல்லிட்டு அதற்கான தகவல் ஒன்று வெளியாகி உள்ளது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னு சொன்னால், இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கான வேகன்சி இன்க்ரீஸ் பண்ண அதிகமான வாய்ப்பு இருக்குது. அதற்கான தகவலும் வெளியாகி உள்ளது. இந்த ரெண்டு தகவலை பற்றி தான் ஒன் பை ஒன்னாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதனால் இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இதே மாதிரி பயனுள்ள வீடியோலாம் தொடர்ந்து நம்ம சேனலில் வந்துட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எழுதின மாணவ மாணவிகள் அதற்கான ரிசல்ட் எப்போ வரும்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ வரும் அப்போ வரும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இது வரைக்குமே இந்த ரிசல்ட் வரல. ஆனால் டிஎன்பிஎஸ்சி அவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் அக்டோபர் மாதத்தில் வர்றதற்கு அதிகமான வாய்ப்பு இருப்பதாட்டு அதில் அக்டோபர் மாதம் தான் மென்ஷன் பண்ணி தவிர எந்த டேட்டில் வரும்னு சொல்லிட்டு அவங்க மென்ஷன் பண்ணல. ஆனால் இதற்கான எக்ஸ்பெக்ட் டேட் இப்போ வெளியாகி உள்ளது. அதாவது பார்த்தீங்கன்னா அக்டோபர் 22, 23, 24 இந்த 3 தேதியில் ஏதாவது ஒரு டேட்டில் இதற்கான ரிசல்ட் வர்றதற்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. ஸோ இது அஃபிஷியல் அறிவிக்கல. அப்படி அபிஷியல் ஆட்டு அறிவிக்கும் போது நம்ம சேனல்ல அதற்கான வீடியோ ஆட்டு நம்ம பதிவுடன் எப்படி ரிசல்ட் பார்க்கறதுன்னு சொல்லிட்டு இப்போ பாத்தீங்கன்னா எக்ஸ்பெக்ட் டேட் தான் இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கு எக்ஸ்பெக்ட் டேட் தான் வெளியாகி உள்ளது. அதாவது பாத்தீங்கன்னா அக்டோபர் 22, 23, 24 இந்த 3 நாட்கள்ல ஏதாவது ஒரு நாட்கள்ல வெளிவரதற்கான அதிகமான வாய்ப்பு இருக்கு. ஸோ இப்போ பாத்தீங்கன்னா இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கான வேகன்சி இன்க்ரீஸ் ஆவதற்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. ஸோ அதுக்கான தகவல் ஒன்று வெளியாகி உள்ளது. அதாவது பாத்தீங்கன்னா அவங்க அந்த தகவலில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், பல்கலைக்கழக ஆசிரியர் அல்லாத பணியிடங்களை டிஎன்பிஎஸ்சி மூலம் நிரப்ப மசோதா தாக்கல்னு சொல்லியிருக்காங்க. மேலும் என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, இதற்கான சென்னை அக்டோபர் 16 பல்கலைக்கழகங்களில் ஆசிரியர் அல்லாத பணியிடங்களை நிரப்ப புதிய நடைமுறையை செயல்படுத்துவதற்கான சட்ட மசோதா பேரவையில் வியாழக்கிழமை தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா அக்டோபர் 16ஆம் தேதி வியாழக்கிழமை பார்த்தீங்கன்னா இந்த மசோதா தாக்கல் செய்யணும். இந்த மசோதாவை மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அதாவது பார்த்தீங்கன்னா கயல்வழி செல்வராஜ் தாக்கல் செய்தார். மசோதாவில் கூறப்பட்டுள்ளது என்னவென்று சொல்லி பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் 22 மாநில பல்கலைக்கழகங்களில் ஆசிரியர் அல்லாத பணியிடங்களை தேர்ந்தெடுப்பதற்கு சிறந்த மற்றும் சீரான தேர்ந்தெடுப்பு முறை அவசியமாகும். இதன் மூலம் திறமையான தொழில்முறை மற்றும் வெளிப்படையான ஆள் சேர்ப்பு முறை உறுதி செய்யப்பட வேணும்னு சொல்லியிருக்காங்க. மாநில பல்கலைக்கழகங்களில் உள்ள ஆசிரியர் அல்லாத பணியிடங்களுக்கு ஆள் சேர்ப்பனது தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வான அதாவது பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி மூலம் ஒப்படைத்து அதன் மூலம் மாநிலத்தின் கிராமப்புற மற்றும் தொலைதூர பகுதிகளில் உள்ள இளைஞர்கள் அந்த பணிகளிடம் விண்ணப்பித்து வழிவகை செய்யப்படும் சொல்லியிருக்காங்க. அத்துடன் ஆள் சேர்ப்பு போன்ற சிக்கலான பணிகள் இருந்து மாநில பல்கலைக்கழகங்களை விடுவித்து அவை முக்கியமான பணியாக கற்பித்தலில் கவனம் செலுத்தவும் வழிவகை செய்யப்படும் சொல்லிட்டு இந்த மசோதா சொல்லியிருக்காங்க. இதனால பாத்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல வேகன்சி இன்க்ரீஸ் ஆவதற்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னு சொல்லிட்டு நம்புறேன். இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.